அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழரசு ஒளி. நான் உங்கள் சரவணன். இன்றைக்கு மாலையில தமிழக அமைச்சரவையில் மாற்றம். இந்தந்த அமைச்சர்களுக்கு பதவி விடுவிக்கப்படுது, இந்த அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுது, இந்த அமைச்சர் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார் அப்படின்ற ஒரு செய்தி ஊடகங்கள்ல வர தொடங்குச்சு. நானும் இது உண்மையா அப்படின்னு தேடி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அரசுடைய இணையதளங்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசுடைய செய்தி மக்கள் தொடர்புத்துறை DIPR அதனுடைய இணையதளம், அதனுடைய சமூக வலைதள பக்கங்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். இப்போது வரை நான் அந்த காணொலி தொடங்குவதற்கு முன்னாடி வரைக்கும் அதனுடைய இணையதளங்கள்ல அந்த செய்தி வெளியிடப்படவே இல்லை. அது மட்டும் கிடையாது, ராஜ்பவன் அதாவது ஆளுநர் மாளிகை இது குறித்த அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த பக்கமும் ஊடகங்கள்ல பரவி இருக்கு. சரி, ராஜ்பவனுடைய பிரஸ் ரிலீஸ்ல இதை பத்தி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதுலயும் வரல. அப்போ நமக்கு நல்ல தெளிவா தெரியுது, ஒரு உண்மையான செய்தி, ஒரு உண்மையான பிரஸ் ரிலீஸ் நடந்திருக்கு. ஆனால் அது திமுகவுடைய வலைத்தள பக்கத்துல இல்ல, ராஜ்பவனுடைய வலைத்தள பக்கத்துல இல்ல, DMK ITV வலைத்தள பக்கத்துல இல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வலைத்தள பக்கத்துல இல்ல, அதுபோக DIPR வலைத்தள பக்கம், இணையதள பக்கம் எதுலையுமே இல்லை. ரொம்ப தெளிவா தெரியுது, தங்களுக்கு சாதகமான செய்திகளை மட்டும் எல்லா வலைத்தளங்களையும் போட்டுவிட்டு தங்களுக்கு சாதகமற்ற, தங்களை விமர்சிக்கக்கூடிய, கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய முக்கியமான செய்திகளை மட்டும் DIPR வாசல்ல மட்டும் ஒட்டி வச்சுக்கிட்டு சமூக இணையதளங்கள்லயோ வலைத்தளங்கள்லயோ அதை பதிவேற்றாமல் கமுக்கமா வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேவலமான செயல். இதற்கு முன்னாடி அதிமுகவுடைய ஆட்சியில அதிமுகவுடைய அமைச்சர்கள் தொடர்புடைய அந்த விவரங்கள் எல்லாமே காணாம போச்சு. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நடந்துச்சு. அன்னைக்கு அது ஒரு கோழைத்தனம், அது ஒரு கேவலமான செயல் அப்படின்லாம் கூட இந்த அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த இந்த திமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் விமர்சிச்சாங்க. ஐயா ஸ்டாலின் கூட நிறைய பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பேசியவர்கள் இன்னைக்கு ஏன் அப்படி பண்றாங்க? இதுவே ரொம்ப கேவலமா இருக்கு. இது போக இந்த அமைச்சரவை மாற்றம் என்ன செய்தி சொல்லுது அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில சில தகவல்களை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்றைக்கு அந்த பிரஸ் ரிலீஸ், அதாவது செய்தி குறிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த செய்தி வெளியீடு அப்படிங்கிறது வந்த உடனேயே தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிற செய்தி ஊடகங்கள்ல பெரும்பாலும் பரவ தொடங்கிருச்சு. முதல்ல இந்த செய்தியின் அடிப்படையில எந்தெந்த அமைச்சர்களுக்கு துறை மாற்றங்கள் நடந்திருக்கு, எந்தெந்த அமைச்சர்களுடைய பதவி அப்படிங்கிறது பறிவு இருக்கு, எந்தெந்த அமைச்சர்களுக்கு புதிதாக பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இதற்கு முன்னாடி 2011 இருந்து 16 வரையிலான காலகட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியின் போது சுமாரா 42 முறை அமைச்சரவை அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டது. அதை ஒப்பிடும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சரவை அப்படிங்கிறது அநேகமாக ஒரு 4 முறை தான் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு பெரிய பின்னடைவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அமைச்சரவை மாற்றத்துக்குமே பல நெருக்கடிகள், பல சிக்கல்கள், பல விதங்கள்ல திமுக ஒரு இக்கட்டான சூழலை மாற்றியதுனால இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது திமுக அரசுக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அமைச்சரவையில மிக சிக்கலான நபராக இருந்தவர் யாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள். அவருடைய அந்த மணி லாண்டரிங் வழக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கு, ED விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுபோக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுட்டு இருக்கு. இது போக உச்ச நீதிமன்றம் உங்களுடைய அந்த பிணையை ரத்து செய்யவா, இல்லைன்னா நீங்க அமைச்சர் பதவியை துறக்குறீங்களா அப்படிங்கிறத ஒரு இன்டைரக்டா, ஒரு மறைமுகமா கேட்டிருக்கு. ஏன்னா நேர்முகமா அதனால நீங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் உச்சநீதிமன்றத்தால நாங்க ஜாமீன் கொடுக்க மாட்டோம், ஜாமீனை எங்களால் ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. அந்த உச்சநீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் தரணுமா, இல்ல நீங்க இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சாதாரண நபராக வெளியில இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அமைச்சர் பதவியிலிருந்து முழுமையாக பதவி ராஜினாமா செய்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கடிதம் தான் ராஜ்பவன்ல இருந்து வெளியாயிருக்கு. மற்றொரு நபர் அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள். அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் மிக மோசமான செயல்பாடுகளால் இந்த அமைச்சரவை முழுக்கவே, ஏன் இந்த அமைச்சர் இவ்வளவு சிடுமூஞ்சியா எரிஞ்சு விழுகிற மாதிரி, மக்களிடம் ஒரு கனிவான பார்வையற்ற, ரொம்ப ஒரு கடுகடு நடந்து கொள்ள, ஒரு பண்ணையார்த்தம், ஒரு மேட்டுமைத்தனம் மிக்க தலைவராக இருக்கிறார், ஒரு அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி பொன்முடி அவர்கள் மீதே இருந்தது. இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் மீது நிறைய சறுக்கல்கள் இருந்தது, நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. குறிப்பாக செஞ்சி மஸ்தானுக்கும் அவருக்கும் இடையிலான அந்த மோதல். செஞ்சி மஸ்தான் தன்னுடைய குடும்பத்தினருக்கு திமுகவில் கட்சிக்குள்ள நிறைய பொறுப்புகளை நியமித்து அதன் மூலமாக கட்சி குடும்பமயமாக்குறார். திமுக இல்லாத ஒரு பிரச்சனை பாருங்க, கட்சியில குடும்ப நபர்களை சேர்க்கறது அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா திமுகவில் எல்லாரையும் தான் வெளியேற்றணும். சரி, செஞ்சி மஸ்தான் அவர்கள் திமுகவில் குடும்ப உறுப்பினர்களை உள்ளே சேர்த்து கொண்டார் அப்படிங்கிறதுக்காக அவருடைய அமைச்சரவை பதவி அப்படிங்கிறது பிடுங்கப்பட்டு அதன் நேரத்தில் அவருடைய கட்சி பொறுப்பும் கூட நடுவில் பறிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வேறு கட்சி பொறுப்புலாம் வழங்கப்பட்டது. இது ஒரு பக்கம். இரண்டாவது, இவர்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக பல இடங்களில் அவர் கடுகடு நடந்துக்கிறதுனால இப்ப எடுத்துக்காட்டுக்கு மக்கள் கூட சேர்த்தவாரி இறைச்சாங்க. அந்த அளவிற்கு
மிக மோசமான செயல்பாடுகளால் மக்களால் புகழ்பெற்ற ஒரு நபராக பொன்முடி இருந்ததுனால பொன்முடி அவர்களுடைய அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி ஏற்கனவே வனத்துறை அமைச்சர் பதவியாக மாற்றப்படுது. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல அவருடைய மகன் கௌதம சிகாமணிக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வாய்ப்பு அவருடைய மகனுக்கு கொடுக்கப்படலை. கதிரானந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஐயா துரைமுருகனுடைய மகன். ஆனால் பொன்முடி அவருடைய மகனுக்கு கொடுக்கப்படலை. அவன் இந்த சர்க்கிள்களை எல்லாம் வைத்து அவர் கொஞ்சமாவது அடக்கி வாசிச்சிருக்கணும். இந்த இடத்துல இருந்து எப்படி மேலே எழும்புறது அப்படிங்கிறத யோசிச்சிருக்கணும். ஆனால் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய அந்த பண்ணையார்த்தனத்தை மேற்கொண்டதனுடைய விளைவு அவருடைய வனத்துறை அமைச்சர் பதவியும் பறிபோயிருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வனத்துறை மற்றும் கைத்தறித்துறை ரெண்டும் சேர்த்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக இந்த வனத்துறை மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 2 துறைக்கும் அவர் தான் அமைச்சராக இருப்பார் அப்படின்னு தெரிய வருது. இது போக அமைச்சர் முத்துசாமி அவர்கள், அவர் ஈரோடை சேர்ந்தவர். ஏற்கனவே வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருக்காரு. இப்போது வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு கூடுதல் பொறுப்பாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, அதாவது செந்தில் பாலாஜியிடமிருந்து பெறப்பட்ட அந்த துறையை ஒரு துறையை அவருக்கு கொடுக்குறாங்க. மற்றொரு துறை, அதாவது மின்சார வாரியம், அந்த துறையை ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய SS சிவசங்கர் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 அமைச்சர்களும் இந்த பொறுப்புகளை பொன்முடி அவர்களிடமிருந்தும் செந்தில் பாலாஜியிடம் பிடுங்கப்பட்ட அந்த துறைகளை இந்த 3 அமைச்சர்களும் நிர்வகிப்பார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு இந்த ராஜ்பவன் பிரஸ் ரிலீஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு. மற்றொரு செய்தி என்னன்னா, ஏற்கனவே அமைச்சரவையிலிருந்து கடந்த செப்டம்பர் மாதத்தில் வெளியேற்றப்பட்ட கன்னியாகுமரியைச் சேர்ந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள், அவர் இந்த முறை மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். ஏற்கனவே ஒரு 7 மாதங்கள் பதவி இல்லாமல் இருந்தாரு. முதல்ல இந்த திமுக ஆட்சி பதவியேற்ற பொழுது அவர் IT மினிஸ்டரா இருந்தார். அதற்கு பிறகு பிடிஆர் அவர்களுக்கு IT மினிஸ்ட்ரி மாற்றி கொடுக்கும் பொழுது இவருக்கு பால்வளத்துறை கொடுத்தாங்க. பால்வளத்துறை அமைச்சர் பதவியும் கடந்த செப்டம்பர் மாதத்தில் பறிக்கப்பட்டு அது ராஜகண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டுருச்சு. இப்போதைக்கு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருக்காரு. ஸோ மீண்டும் அவரை அமைச்சரவைக்குள்ள சேர்த்துக் கொள்ளக்கூடிய முயற்சியாக அவர் நாளை மாலை 6 மணிக்கு பதவியேற்பார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த ஆளுநர் மாளிகை செய்தி வெளியீட்டின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்குது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அரசு அதிகாரியை சாதியின் பெயர் சொல்லி வன்மமா திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த போக்குவரத்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அந்த பதவியும் மாற்றப்பட்டு அதற்கு பிறகு பால்வளத்துறையை கடந்த செப்டம்பர் மாதத்துல உதயநிதி அந்த துணை முதல்வர் அறிவிக்கப்பட்ட நேரத்துல அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அவர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு சாதி பேரை சொல்லி திட்டியவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொடுத்ததே தப்பு. அதற்கு மேல இப்ப அவருக்கு கூடுதல் பொறுப்பேற கொடுத்திருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது போக ராஜகண்ணப்பன் மேல ஏற்கனவே நில ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் வைத்திருக்கிறார்கள். கடந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள தான் வச்சாங்க. அப்போ மீண்டும் அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்குவது என்பது அவர் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு துறை முதலமைச்சர் நம்புகிறார் என்பது இருக்கிறதுலே பெரிய என்னையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு கடந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்ற போது அவரிடமிருந்து அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை முத்துசாமி அவர்கள்ட்ட தான் கொடுத்தாங்க. இந்த முறையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுபோக கடந்த முறை மற்றொரு நபருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முறை SS சிவசங்கர் அவர்களுக்கு அந்த துறை மின்சார வாரியம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் வைத்து ஒரு வழியாக நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கான நெருக்கடியை தமிழக அரசு சந்தித்திருக்கிறது. குறிப்பாக பொன்முடி அவர்கள் பேசிய அந்த சர்ச்சை பேச்சு காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்துக்கொண்டதாகவும் இருக்கட்டும், எல்லாமே திமுகவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் ஒரு கட்சி பதவிக்கே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற திமுக முதல்ல அவர் அமைச்சர் பதவியில தான் தூக்கிடும். அதுக்கு பிறகுதான் அவர் கட்சி பதவிக்கு தேவையா இல்லைங்கிறத பத்தி யோசிச்சிருக்கணும். நம்ம கட்சியை சேர்ந்த கோவை கார்த்திகாக்கா கூட ஒரு மேடையிலே கேட்டிருந்தாங்க, உங்களுடைய கட்சிக்கே ஒரு துணை பொதுச் செயலாளர் தேவையில்லை அப்படிங்கிறப்போ அவர் எதுக்கு எங்களுக்கு அமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. கட்சிக்கே தேவையில்லைங்கிறப்ப அவர் மக்களுக்கும் தேவையில்லை தானே அப்படின்ற ஒரு கேள்வி, முக்கியமான நியாயமான கேள்வி அது. மற்றொரு கேள்வி என்னன்னா, துரைமுருகன் அவர்கள் ஒரு பொது இடத்துல மிக அநாகரிகமாக எதிர்க்கட்சியை பற்றி விமர்சிக்கும் போது மாற்றுத்திறனாளிகளை ஒரு காலகட்டத்தில் விமர்சித்த வழக்குழிந்த சொற்களை பயன்படுத்தி அவர் பேசுறாரு. அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டார், பொன்முடி அதற்கு மன்னிப்பு கேட்டார். அப்ப ரெண்டு சரிசமமா போச்சு இல்ல. இப்ப 2 பேருடைய கட்சி பதவியும் பிடுங்கிடக்கூடாது. ஒருத்தருடைய கட்சி பதவி பிடுங்குறீங்க, அதாவது பொன்முடியுடைய கட்சி பதவி பிடுங்குறீங்க, துரைமுருகன் அவருடைய கட்சி பதவியை பிடுங்கல. பொன்முடி அவருடைய அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்கிறீங்க, ஆனால் துரைமுருகனுடைய அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கவே இல்லை. அப்போ இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்துறாரு, ஆனால் மற்றொருத்தர் மேல நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார் அல்லது பயப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மற்றொரு பக்கம் கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே பல அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்து மீண்டும் அதை விசாரிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. MRK பன்னீர்செல்வம்,
அதுபோக மா சுப்பிரமணியத்துடைய வழக்கு ஏற்கனவே இருந்தது. பொன்முடி அவர்கள் மீதான வழக்கு, தங்கம் தென்னரசு அவர்கள் மீதான வழக்கு, கே சார் மீதான வழக்கு, இப்படி பலருடைய வழக்குகள் கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி அதிமுகவுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய வளர்மதி அவருடைய வழக்கு, ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வழக்கெல்லாம் கூட ஒரு தோண்டி எடுக்கப்பட்ட வழக்கு தான். ஆக இந்த எல்லா அமைச்சர்களுமே பெரிய அளவில் நெருக்கடியில் சிக்கியிருக்கிறாங்க. திமுகவுடைய பல அமைச்சர்கள், பல எம்பிக்கள் இந்த விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதனுடைய விளைவு எதிர்காலத்தில் இந்த அமைச்சர்கள் எல்லாம் சிறையில் இருந்து கொண்டு நம்ம ஆட்சி செய்தார்கள்னா அதை விட கேவலமோ தலைகுனிவோ தமிழ்நாட்டுக்கு இருக்காது. நான் என்ன நினைச்சேன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகவே இருந்து கொண்டு சிறையில் இருப்பார் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் நான் சிறையில் இருக்க விரும்பவில்லை, அதனால அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு அமைச்சரவைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன். இப்போ நேற்றைக்கு நடிகர் விஜய் கோவைக்கு அந்த ரோட் ஷோ போனாரு. இன்றைக்கு உதயநிதி கோவையில் ரோட் ஷோ போயிருக்காரு. ஸோ உதயநிதியை விஜய் மிஞ்சிட்டாரு, விஜய் உதயநிதி மிஞ்சிட்டாரு. இப்படி பலவிதமான அந்த என்ன சொல்றது காமெடியான கலவரங்கள், காமெடியான போட்டிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் உதயநிதி அவர்களோட கோயம்புத்தூர் போயிருக்காரு. காலையில நலத்திட்ட நாயகர் தளபதி அப்படின்னு பேசியிருக்கிறாரு, சாயங்காலம் பதவி போயிடுச்சு. அது போக அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சின்னவர் உரையாற்றுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாரு. சரி, வேற வழி இல்லை. அதாவது முதலமைச்சருடைய குடும்பத்தின் நிலையில் தான் வாழ வேண்டும் என்ற நிலைமையில இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருக்கிறார். நாளை மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சராக பதவியேற்ற பிறகுதான் அவருக்கு என்ன துறை ஒதுக்கப்பட போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுவரை மனோ தங்கராஜ் அவர்கள் பால்வளத்துறை அமைச்சர் ஆவாரா அல்லது முன்னாடி இந்த மாதிரியே ஐடி மினிஸ்டர் ஆவாரா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. பிடிஆர் அவர்கள் அண்மையில சட்டமன்றத்தில் பேசிய ஒரு பேச்சு, அந்த பேச்சுமே சில சர்ச்சைகளை சந்திச்சுது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பேச்சை ஒரு மறைமுகமா மென்மையா கண்டிச்சாரு. உண்மையே சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க வேண்டியது பொன்முடியையும் அமைச்சர் துரைமுருகனையும் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்களையும் தான். ஆனா அவங்களெல்லாம் கண்டிக்காம ஐயா பிடிஆர் அவர்கள் மட்டும் கண்டிக்கிறாருன்னா இது ஒரு பாரபட்சமான அணுகுமுறையாக தான் பார்க்க முடியுது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒருவரை கண்டிக்க பயப்படுகிறார், மற்றொருவரை தைரியமாக கண்டிக்கிறார் அப்படிங்கிறப்போ அவர் உண்மையாகவே சர்வபலம் பொருந்திய சர்வாதிகாரி தானா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் வருது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழரசு வலைவலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.